Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அவரோட ஸ்பீச்சில் வந்து ஒரு ஆக்ரோஷம் தெரியுது, அக்ரெசிவாக இருக்கார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட் அட்டாக், ஹெட் ஆன் கொலிஷன் வாங்க. நான் வந்து பேரை சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படுறேன்னு நினைக்காதீங்கன்னு நேம் பண்ணியே சொல்கிறாரு. மன்னராட்சி முதல்வர்னு அவர் சொல்கிறாரு. இங்கே நடக்கிறது மன்னராட்சி தானுங்க, கிட்டத்தட்ட அப்படி தானுங்க. அக்ரெசிவாக திமுகவை எதிர்க்கிறதுக்கு வராரு. முதல்ல எல்லாரும் பயந்துட்டு இருக்காரு. நாங்கள் இல்லை, அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு கேம் பிளான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அடுத்த ஆண்டு தேர்தல் மிகப்பெரிய தேர்தலாக இருக்கும். இது வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான். டைரெக்டாக அவங்கள தான் மெயின் பண்ணுறாரு. அண்ணா திமுகவை களத்திலே வைக்கல. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறத ஏடிஎம்கே எப்படி பார்ப்பாங்க சார்? ஏடிஎம்கே எரிச்சல் அடையும், கடும் கோபத்திற்கு உள்ளாகும். இந்த விழாவில் வந்து முக்கியமான தீர்மானங்கள் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. பொதுக்குழு மீட்டிங்லேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வந்து ரெண்டே விஷயம். ஒன்று லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இன்னொன்று வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள். அது மக்கள் பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்திருக்காரு. அந்த மீனவர் பிரச்சனையில் தான் ஐ திங்க் அடுத்த மாதம் கடலூர்லேயே எங்கே போய் அவர் பேசுகிறதா இருக்குது. இது ஒரு முக்கியமான நகர்வு, நல்லதொரு நகர்வு. தைரியமாக திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு புதியதாக ஒரு கட்சி வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் அது ஓட்டை உடைக்கிறதால யாருக்கு லாபமாக போகுன்றது தெரியல. ஏன்னா இப்போ மும்முனை போட்டி வந்துன்னா திமுக அட்வான்டேஜ்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது. இன்றைய ஸ்பீச்ன்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஸ்பீச். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் எவால்வ் ஆகணும். மக்கள் பிரச்சனையை பேசணும். இன்றைக்கி அரசு ஊழியர்களை பற்றி அவர் பேசுகிறாரு, பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றது உண்மைதானங்க. அது போலீஸ்க்கு அசம்பிளி நடக்கும்போது போலீஸ்காரனை வெட்டுறாங்க. மின்சார ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள்னு எல்லாருமே வந்து ஒரு இன்னல்களை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றப்படாத ஒரு சூழலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாருல்ல சார். இது தொழிலாளர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? விஜய் நம்புவாங்களா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்கள்லேயே விஜய்க்கு வாக்குகள் போக ஆரம்பித்திருக்கின்றன. 3 தலைமுறையாக திமுகவில் இருக்கவங்க குடும்பத்தில் 3வது தலைமுறையாக இருக்கவங்க பெரும்பாலான இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் 10 ஓட்டு இருக்குன்னா அதில் குறையாமல் 6லேருந்து 7 ஓட்டு விஜய்க்கு போகுது. விஜய் ஒரு நல்ல மாற்றா இல்லையா எனக்கு தெரியாது. பெரிய அளவில் விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான எதிர்க்கட்சிகளும் மீடியாவும் தூங்கி போயிருக்கக்கூடிய நேரத்தில், திமுக காலடியில் உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் விஜயோட ஸ்பீச் உண்மையிலே வந்து ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்குது. போராட்ட காலத்தில் என்னை இறங்கி மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, என் நாட்டு மக்களை நான் சந்திக்கிறதுக்கு தடை போடுறாங்க, சட்டத்தை மதிக்கிறேன், அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, அது உண்மைங்க. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அவங்க எவ்வளோ தூரம் வந்து அனுமதி வாங்க வேண்டியது. ஹால் மீட்டிங்கு கூட அவங்கள அலைய வைக்கிறாங்க. பயப்படுதுங்க திமுக. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு எதுக்கு அனுமதி மறுக்கிறீங்க? அசம்பிளி நடக்குது, அனுமதி கொடுக்க மாட்டோம். அசம்பிளி நடக்கும்போது என்கவுண்டர் பண்ணுறீங்களா? அது என்ன நியாயம்? அசம்பிளி நடக்கும்போது ஒரு போலீஸ்காரனையை வெட்டி கொள்றாங்களே. இன்றைக்கி அதை பற்றி அசம்பிளியில் பேச முடியலங்க. அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அவர் கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பாத யாத்திரை போகிறாரு. மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாருன்னா மேலும் மேலும் திமுக அச்சத்தில் ஆழும், மேலும் மேலும் தவறுகளை செய்யும். சார் வணக்கம் சார். சார், தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜயில் ஆரம்பித்து, ஆதவ் அர்ஜுன் ஆரம்பித்து, சிடிஆர் நிர்மல்குமார், புஷியானந்த் அவர்கள், இப்படி பலருமே நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த மீட்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரு 25 நிமிஷம் நம்ம பேசினார் இல்லையா? 20 நிமிஷம் பேசியிருப்பார். நம்ம 2 பேரும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவரோட ஸ்பீச்சில் வந்து ஒரு ஆக்ரோஷம் தெரியுது, அக்ரெசிவாக இருக்கார். கடந்த கூட்டங்களில் முதல்ல விக்கிரவாண்டியில் பேசும்போது இருந்தது, அதுக்கு பிறகு விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினது, அதன் பிறகு பரந்தூரில் பேசினது, 4வது கூட்டம் நினைக்கிறது நான். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட் பொலிட்டிக்கல் அட்டாக்கு வராரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம், மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரேன்னு முதல்ல சொன்னார். 2வது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்னார். பேர் சொல்ல மாட்டேன்றீங்கலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து இப்போ நான் வந்து தெளிவாகவே சொல்கிறேன், பேர் சொல்லியே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ரைட் அட்டாக், ஹெட் ஆன் கொலிஷன் வாங்க. நான் வந்து பேரை சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படுறேன்னு நினைக்காதீங்கன்னு நேம் பண்ணியே சொல்கிறாரு. முடிக்கும்போது போட்டி அடுத்த ஆண்டு தேர்தல் மிகப்பெரிய தேர்தலாக இருக்கும். இது வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான். டைரெக்டாக அவங்கள தான் மெயின் பண்ணுறாரு. அண்ணா திமுகவை களத்திலே வைக்கல. அது அதிமுக பிஜேபி கூட்டணி உருவான பிறகு ஃபைட்டை வந்து ஒரு தாவேக்கா வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போகணுன்னு அவர் விரும்புகிறாரு. இது ஒரு முக்கியமான நகர்வு, நல்லதொரு நகர்வு. தைரியமாக திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு புதியதாக ஒரு கட்சி வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது.
ஆனால் அது ஓட்டை உடைக்கிறதால அது யாருக்கு லாபமாக போகுன்றது தெரியல. ஏன்னா இப்போ மும்முனை போட்டி வந்துன்னா திமுக அட்வான்டேஜ்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்க கூட்டணி திமுக பிஜேபி கூட்டணி உருவாயிடுச்சு. இந்த இடத்துல விஜயோட இந்த போட்டி என்பது யாருக்கு சாதகமாக அமையும் என்பது வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். எப்படி பார்த்தாலும் இந்த 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 இன்றைய பேச்சை இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்து 13 மாதம் ஆகுது. போன பிப்ரவரியில் ஆரம்பித்தார். விக்கிரவாண்டியில் முதல் தடவை 9 மாதம் பொறுத்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசினார், 8 மாதம் பொறுத்து. இப்போ 3வது தடவையாக ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. நடுப்புற 2-3 கூட்டங்கள் பேசினாலும் அவரோட பேச்சில் ஒரு எவல்யூஷன் இருக்குது. அவர் ஒரு அக்ரெசிவாக திமுகவை எதிர்க்கிறதுக்கு வராரு. முதல்ல எல்லாரும் பயந்துட்டு இருக்காரு. நாங்கள் இல்லை, அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு கேம் பிளான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட கட்சிகளே இல்லைன்றது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. அதிமுக செதஞ்சு கிடக்குது. அவங்க பிஜேபியோடு போய் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அதனால் அவங்களுடைய எதிர்ப்பு என்பது வந்து இனிமேல் எந்த அளவுக்கு இருக்கும், அதில் நம்பகத்தன்மை இருக்கும்னு தெரியல. அப்போ ஒரு இது வரைக்கும் களத்தில் இல்லாத எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒருவர் புதியதாக களத்துக்கு வருவது என்பது ஐ திங்க் ஒரு விதத்தில் இது நல்லது தான். நிச்சயமாக இது ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன். பட் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் அவர் தன்னை எப்படி தகவமைச்சிக்க போகிறாருன்றது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட டெல்லியில் இருக்க மாதிரி. மோடியை எதிர்த்து பேசுகிறதுக்கு எப்படி பயப்படுறாங்களோ அஞ்சுறாங்களோ அந்த மாதிரி ஸ்டாலின் எதிர்த்து பேசுகிறதுக்கும் பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க. அந்த அச்சத்தை உடச்சிட்டு யாராவது வெளியில் வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னா மற்றவங்களும் இந்த ஆட்சியோட அவலங்களை பேசுகிறதுக்கு முன்னால் வருவாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களை பேசுகிறதுக்கு இன்றைக்கி வந்து பல கட்சிகளும் அஞ்சுகின்றன. அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்குது. அசம்பிளி நடக்கும்போது சவுக்கு சங்கர் விஷயத்தை ரைஸ் பண்ண முடியல. என்கவுண்டர் நடக்குது, அதை பேச முடியல. விஜயும் அதை பற்றி பேசல நீங்கள் சொல்லலாம். ஆனால் சவுக்கு சங்கருக்கு அவர் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு, என்கவுண்டரை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ யாராவது ஒருத்தர் புதியதாக வரும்பொழுது இந்த அரசுக்கு எதிரான அவலங்கள் மேலும் மேலும் மக்கள் மன்றத்தில் தோலுரிக்கப்படும் தான் நான் பார்க்குறேன். இது ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். சார் ஓகே, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசினது ஓகே, தைரியமாக எதிர்க்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து இன்றைக்கி எதிர்கட்சி ஒரு சைலண்ட் மோடில் இருக்கும்போது இவங்க இறங்கி பேசுகிறது ஜனநாயகத்துக்கே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படி பார்க்கலாம். ஆனால் டேரெக்டாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறார் சார், தமிழகத்தில் இதுக்கப்புறம் அரசியலே மாறும், யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் வந்து இங்கே நடக்கும். அந்த அரசியல்களை எப்படி இருக்கும்னா டிவிகே விசஸ் டிஎம்கேன்றாரு. அது எப்படி சார்? லைக் ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. ஸ்டில் நீங்கள் சொன்ன இது அவங்களோட 4வது கூட்டம், 4வது ஸ்டேஜ் ஸ்பீச் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு பெரிய கேம் பிளான் இருக்குது அவங்ககிட்ட. நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அதாவது அவர் சொன்னது அடுத்த தேர்தல் தாவக வசஸ் திமுகன்னு சொன்னார். அரசியல் தாவக வசஸ் திமுகன்னு சொல்லலை. அரசியல் வந்து தாவகாவும் திமுகவும் தான், மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு அர்த்தம். அது அராஜகமான வார்த்தை. அதை சொல்லலை அவர். அவர் சொன்னது தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் அடுத்த தேர்தல்ன்றாரு. மெயின் ஃபைட் எங்கள் 2 பேருக்கும் தான். அரசியலுக்கு எங்களுக்கு 2 பேருக்கும் தான் சொல்கிறதுக்கும், தேர்தல் எங்கள் 2 பேருக்கும் தான் சொல்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1. 2வது, இது அவரோட உரிமை. அதை எப்படிங்க நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்க? நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், அது உங்களோட உரிமை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நல்லா. இன்றைக்கி தமிழ்நாட்டோட தேவை டெல்லியில் மோடியை எதிர்த்து மோடி 1.0லையும் 2.0லையும் இருந்த அச்சம் வந்து மோடி 3.0ல் எப்படி அகன்றதோ அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுவதற்கு இருக்கக்கூடிய அச்சம் அகல வேண்டும். என்னமோ இங்கே தேனும் பாலும் ஓடுதுன்னு எல்லாரும் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதும், எல்லா பிரச்சனைக்கும் மோடியை தான் காரணம் காமிக்கிறதும், இந்த அரசியல், இந்த முடைநாற்றம் எடுத்த அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். யாராவது பேசணும், குறைகளை சுட்டி காட்டணும். இங்கே அப்படியே எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசு மட்டுமே காரணம்னு சொல்கிறது ஏற்புடையது அல்ல. திரும்ப திரும்ப மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை திசை திருப்பறதுக்கு இவர்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடிய பல வேலைகளில் ஈடுபடுறாங்க. மும்மொழி கொள்கை எடுத்துக்கோங்க, டீலிமிட்டேஷனை எடுத்துக்கோங்க. இது எல்லாம் வந்து நியாயமான கோரிக்கைகள், போராட்டங்கள், நியாயமாக யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக எப்பயுமே தமிழ்நாட்டை ஒரு போராட்ட களமாக திமுக மாற்றி வைத்திருக்கிறது என்ற கருத்தும் நியாயமானது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியோட அவலங்களை பேசுகிறதுக்கு மறுக்கக்கூடிய ஊடகங்கள், செயல்திறனற்ற எதிர்க்கட்சிகள், இவற்றுக்கு மத்தியில் ஒரு புது பிளேயர் வந்து பேசுவது என்பது வரவேற்கத்தக்கது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைய ஸ்பீச்ன்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஸ்பீச். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் எவால்வ் ஆகணும். மக்கள் பிரச்சனையை பேசணும். இன்றைக்கி அரசு ஊழியர்களை பற்றி அவர் பேசுகிறாரு, பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றது உண்மை தானங்க. அது போலீஸ் அசம்பிளி நடக்கும்போது போலீஸ்காரனை வெட்டுறாங்க,
அதை பற்றி இன்றைக்கி அசம்பிளியில் பேச ஆரம்பித்தா குண்டு கட்ட எதிர்கட்சிகளை தூக்கி வெளியில் போடுறாங்க. இது என்ன நாடு இது? உங்களை இதெல்லாம் அப்படியே ஜெயலலிதா பண்ணதை ஸ்டாலின் பண்ணுறாரு. உங்களை எதிர்த்து எவனுமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தானங்க நினைக்கிறீங்க. 100% மீடியாவை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. ஒரு ஸ்க்ரோல் போகிறது கூட பெரிய தொலைக்காட்சிகளில் திமுகவால் கட்டுப்படுத்தப்படுகிறது. வட சென்னையில் கஞ்சா போதையில் வாலிபார் வெறியாட்டம்னு ஒரு ஸ்க்ரோல் போகுது ஒரு பெரிய தொலைக்காட்சியில், முன்னணி தொலைக்காட்சியில் 11 மணிக்கு அந்த ஸ்க்ரோல் போகிற 11:05 அதை எடுக்கிறான். குடிபோதையில் அதை மாற்ற சொல்லி இந்த பக்கத்துலேருந்து எங்கேருந்து அந்த அழுத்தம் வந்திருக்குன்னு தெரியும், அந்த அழுத்தத்தால் அதை மாற்றுறான். அந்த அளவுக்கு மீடியாவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு திமுக. அப்போ இந்த பின்புலத்தில் எதிர்க்கட்சிகள் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையில் முடங்கி கிடக்குது. பிஜேபி பிளவுவாத அரசியலில் பண்ணிகிட்ருக்கு. மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க முடியல. இதுக்கு மத்தியில் ஒரு புது பிளேயர் வந்து பேசுகிறது நல்லது. அவர் இதோட அடுத்த கட்டத்துக்கு அரசியலை எடுத்துகிட்டு போனோம். எப்படியெல்லாம் அவர் வந்து மக்கள் மன்றத்தில் இதை எடுத்துகிட்டு போகிறாருன்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே சார், இப்போ ஒரு ரொம்ப தெளிவாக பேசுகிறார். மின்சார ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள்னு எல்லாருமே வந்து ஒரு இன்னல்களை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றப்படாத ஒரு சூழலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக தொழிற்சங்கம் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம், உங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாரு சார். இது தொழிலாளர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? விஜய் நம்புவாங்களா? அதுதாங்க இன்னும் 1 மாதம் இருக்குது, நம்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஹியூஜ் வரவேற்பு இருக்குது. பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்கள்லேயே விஜய்க்கு வாக்குகள் போக ஆரம்பித்திருக்கின்றன. 3 தலைமுறையாக திமுகவில் இருக்கவங்க குடும்பத்தில் 3வது தலைமுறையாக இருக்கவங்க பெரும்பாலான இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் 10 ஓட்டு இருக்குன்னா அதில் குறையாமல் 6லேருந்து 7 ஓட்டு விஜய்க்கு போகுது. அவர் ஒரு 15லேருந்து 20% ஓட்டை உடைப்பார்னு பிரசாந்த் கிஷோர் சொன்ன கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அவர் ஆட்சி அமைப்பார், ஜெயிப்பார் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. அவரை பார்த்து திமுக அஞ்சுகிறது. திமுகவின் அந்த அச்சம் இனி வரும் நாட்களில் மேலும் மேலும் அதிகரிக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆட்சியோட அவலங்களை பேச வேண்டிய அளவுக்கு எதிர்க்கட்சிகளும் பேச வேண்டிய அளவுக்கு மீடியாவும் பேசியிருந்ததுன்னா விஜய்க்கு உள்ள ட்ராக்ஷன் கிடச்சிருக்காது. அவர்கள் பேச தவறியதன், செயல்பட தவறியதன் விளைவு இன்றைக்கி விஜய்க்கு உள்ள ட்ராக்ஷன் கிடைக்குது. விஜய் ஒரு நல்ல மாற்றா இல்லையா எனக்கு தெரியாது. பெரிய அளவில் விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான எதிர்க்கட்சிகளும் மீடியாவும் தூங்கி போயிருக்கக்கூடிய நேரத்தில், திமுக காலடியில் உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் விஜயோட ஸ்பீச் உண்மையிலே வந்து ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்குது. நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், சலிக்க சொல்கிறேன், இது போதாது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. அவர் எப்படி இதை சஸ்டெயின் பண்ணுவார், இன்னும் என்ன கொள்கைகளை வகுப்பார், அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசு ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர் எல்லாருக்காகவும் அவர் பேசுகிறாருன்னும் போது தொழிற்சங்கங்களை வலுப்படுத்தணும்னு ஆதவ அர்ஜுனாவும் அதுக்கு முன்னால் பேசினார். அது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இப்போ இடதுசாரிகள் வந்து தங்களுடைய போராட்ட குணத்தை விடாமல் இருந்திருந்தால், ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிச்சுட்டு எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் திமுக கவர்மெண்ட்டை உழுக்கிற லெவலுக்கு வந்திருந்தாங்கன்னா விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் கிடைக்காது. மீடியா பேச வேண்டிய அளவுக்கு திமுக அரசாங்கத்தோட தோல்விகளை, தவறுகளை, குற்றங்களை சொல்லியிருந்ததுன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து விஜயோட ஸ்பீச்சுக்கு மீடியாவில் மரியாதை, மீடியாவில் இவ்வளோ பெரிய ட்ராக்ஷன் கிடைக்காது. ஆனால் இவ்வளவும் ஏன் கிடைக்குது இன்றைக்கி? இவங்க மீடியாவோட தோல்வி, குறிப்பாக திமுகவோட தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிகா இவங்களோட தோல்வி தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைப்பதற்கு காரணம். மன்னராட்சியின் முதல்வர் அவர் சொல்கிறாரு, இங்கே நடக்கிறது மன்னராட்சி தானேங்க, கிட்டத்தட்ட அப்படி தானேங்க. கொஞ்சம் கூட இமேஜ் கான்ஷியஸே இல்லையங்க. டீலிமிட்டேஷன் உயர்ந்த நோக்கத்துக்கு நடத்துகிறீங்க, பாராட்டுறோங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஸ்டாலின் பின்னால் தான் நிற்குது. ஆனால் யார் பேசுகிறா? உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி ஸ்டாலின். என்னங்க இது வந்து உங்கள் நோக்கங்களை சிதறடிக்கும்ன்ற புரிதல் உங்களுக்கு இல்லையா? இது மன்னராட்சியின் விழுமியம் உங்களுடைய மற்ற நியாயங்களை அடிக்கும் என்ற கவலை உங்களுக்கு இல்லையா? அப்போ இது மக்கள் மத்தியில் பேசப்படும். மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான். ஆகவே அந்த பிரச்சனைகளை அவர் கையில் எடுக்கும் பொழுது அது மக்கள் மன்றத்தில் பேசப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அச்சத்தில் துவண்டு கிடக்கும் திமுக மேலும் அச்சத்திற்குள் ஆழ்ந்து போகும் விஜயோட இன்றைய ஸ்பீச்சுக்கு பிறகு. அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அவர் கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பாத யாத்திரை போகிறாரு. மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாருன்னா மேலும் மேலும் திமுக அச்சத்தில் ஆழும், மேலும் மேலும் தவறுகளை செய்யும். எம்ஜிஆர் காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அந்த தவறுகளை நோக்கி அவர்கள் நகருவார்கள். ஓகே சார், அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் சார். அதாவது போராட்ட காலத்தில் என்னை இறங்கி மக்களை சந்திக்க விட மாட்டுறாங்க, என் நாட்டு மக்களை நான் சந்திக்கிறதுக்கு தடை போடுறாங்க, சட்டத்தை மதிக்கிறேன், அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, அது உண்மைங்க. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அவங்க எவ்வளோ தூரம் வந்து அனுமதி வாங்க வேண்டியது. ஹால் மீட்டிங்கு கூட அவங்கள அலைய வைக்கிறாங்க. பயப்படுதுங்க திமுக. விஜயை பார்த்து திமுக நடுங்குது, விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது. அதனோட விளைவு தான் அவர் இன்றைக்கி அந்த பாயிண்ட் விஜய் சொன்னது கரெக்டு.
அவரோட போராட்டங்களுக்கு எதற்காக அனுமதி மறுக்கிறார்கள்? எல்லா எதிர்க்கட்சியுமே நான் சொல்கிறேன், டாஸ்மாக் எதிர்த்து பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதானே? என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுக்கு எதுக்கு வீட்டு வாசலையே வச்சு அண்ணாமலையை கைது பண்ணுறீங்க? அண்ணாமலையோட பேச்சிலையோ பிஜேபியோட அரசியலோ நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஆனால் இந்தியாவை நாட்டை ஆளக்கூடிய கட்சி, ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு 10% ஓட்டை வச்சுருக்க கட்சி, தலைவிரிச்சு ஆடுது, ஊழல் முடைநாற்றம் எடுக்குது டாஸ்மாக், தமிழ்நாட்டை சுரண்டி தின்று கொண்டு இருக்கிறது திமுகவும் அதற்கு முன்னால் இருந்த அண்ணா திமுகவும். 2 பேரும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலமாக சுரண்டி தான் தின்னாங்க. அந்த பிரச்சனையை பற்றி மக்கள் மத்தியில் போய் போராடுறதுக்கு ஒரு கட்சிக்கு உரிமை இல்லையா? 1000 கோடி ஊழல் சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சுன்னு சொன்னதா? உங்கள் மந்திரி சொன்னார் 50% டாஸ்மாகில் வர வேண்டிய வருமானம் வெளியில் போகுதுன்னு. டாஸ்மாக் எவ்வளோ தூரம் மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? 50% வருமானம் வெளியில் போகுதுன்னு உங்கள் மந்திரி தானங்க சொன்னார். டாஸ்மாக் ஊழியர்கள் சொல்கிறாங்களேங்க, பலாயிரம் கோடி ஊழல்னு உங்கள் டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சொல்லுது. எந்த ஊழியர் சங்கம்? சிஐடி ஊழியர் சங்கம். எந்த சிஐடியோ? சிபிஎம், திமுகவோட தோழமை கட்சியான சிபிஎம்மோட யூனியன் சொல்லுது. அப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு எதுக்கு அனுமதி மறுக்கிறீங்க? அசம்பிளி நடக்குது, அனுமதி கொடுக்க மாட்டோம். அசம்பிளி நடக்கும்போது என்கவுண்டர் பண்ணுறீங்களா? அது என்ன நியாயம்? அசம்பிளி நடக்கும்போது ஒரு போலீஸ்காரனையே வெட்டி கொள்கிறாங்களே இன்றைக்கி அதை பற்றி அசம்பிளியில் பேச முடியலங்க. இது என்னங்க அசம்பிளி? அப்போ இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் போது அதை பற்றி புதுசாக வரக்கூடிய ஒருவர் பேசுகிறாருன்னா மக்கள் மத்தியில் அதுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும். அதுதான் விஜயோட ஸ்பீச். இன்றைய ஸ்பீச் பிரமாதமான ஸ்பீச் தான் நான் பார்க்குறேன். சார், அதுக்கு முன்னாடி பேசின ஆதவ் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளை நோக்கியே பல கேள்விகளை முன் வச்சார். ஏன் சிறுபான்மையின் மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஆதரவாக ஏன் போராட மாட்டீங்க, ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க, விடுதலை சிறுத்தைகள் ஏன் அமைதியாக இருக்குது, திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை அமைதிப்படுத்துகிறாங்களான்ற அளவுக்கு பல கேள்விகளை அவர் முன் வச்சார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நியாயமான கேள்வி தான். ஆதவ் நான் சொன்னது கரெக்டு தான். விசிகாவை போட்டு கழுத்தை நெரிக்கிறீங்க, லெஃப்ட்டை போட்டு கழுத்தை நெரிக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. இதை பாருங்கள், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லியில் மோடியும் பிஜேபி கவர்மெண்ட்டும் இருக்கிறது தான் திமுகவுக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு. தன்னுடைய சாதனைகளால் திமுக இங்கே ஆளலை, மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. பிஜேபிக்கு எதிராக அவர்கள் பஞ்சமா பாதகத்தை பண்ணுறாங்க, கூட்டாட்சி தத்துவத்தை படுகொலை செய்கிறார்கள், மதவெறியர்களாக இருக்கிறார்கள். பிஜேபியோடைய ஆர்எஸ்எஸ் உடைய மோடியுடைய இந்த தவறுகள் திமுகவை வாழ வைக்கிறது. உண்மையிலேயே திமுக வந்து யாருக்காவது கோயில் கட்டி கும்பிடணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 36 மாவட்டத்திலையும்னா திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா திமுகவை வாழ வைப்பது மோடியும் அவருடைய கொள்கைகளும். அந்த நிலைமையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி விசிகாவை பற்றி ஆதவ் அர்ஜுனா சொன்னது கரெக்டு தாங்க. வேங்கவேலுக்கு பிறகும் நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கீங்க, வேறு வழி இல்லைன்றீங்க. எந்த விதத்தில் நியாயம்? அந்த 3 பேர் வந்து குற்றவாளிகளாக சிபிசிஐடியா இல்லை இன்றைக்கி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க, அந்த மலங்கலந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம், ஆனால் அப்போ கூட எங்களுக்கு அந்த வருத்தமும் கோபமும் வேதனையும் இல்லை. இப்போ மலங்காலம் தான் எங்களை கொண்டு போய் குற்றவாளி குண்டில் ஏற்றுறாங்கல்ல, இப்போ எங்களுக்கு வேதனை வரக்கூடிய வேதனை சொல்லி மாளாதுன்றாங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் என்னங்க பதில்? இந்த கொடுமைக்கு என்ன பதில்? விஜயோட இது வந்து அவர் போக விரும்பி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் சொல்லலை, மக்களை சந்திக்க அவரை விட மாட்டேன்றாங்க. மக்களை சந்திச்சார்னா இவங்க கதை என்ன? அவர் இன்னும் பாலிடிக்ஸே பண்ண ஆரம்பிக்கலைங்க. அதுக்குள்ளே ஏங்க இவ்வளோ பயம் திமுகவுக்கு? அவர் மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கட்டுமே, பதில் சொல்லுங்களேன். விஜய் செயல்பட ஆரம்பித்தால் திமுக மேலும் நடுங்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எந்த கவர்மெண்ட்டும் அன்பாப்புலர் ஆகும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் இது. சார், குறிப்பாக அதாவது ஒரு நாள் இது எதுவுமே பிளான் கிடையாது, பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுக்குழு மீட்டிங் நடந்திருக்கு. ஒரு நாள் முன்னாடி எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லி அமித்ஷா ட்வீட் போடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு நோக்கி வைத்த கேள்விகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஏதாவது கூட்டணிக்கான ஃபார்முலா? ஆமாம், கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்ககிட்ட வாங்கன்றாங்க. அவங்க தெளிவாக பிரச்சனை. எனக்கும் இந்த டிவிக்காக்கும் அவருடைய இறுதி வார்த்தை முக்கியமானது. டிவிக்காக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாரு. கிளியர், இட்ஸ் மெசேஜ் இஸ் கிளியர். அவர் அதன் மூலமாக மற்ற கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இவர் ஆதவ் அர்ஜுனா என்ன தெளிவாகவே சொல்லிட்டார், நீங்கள் இவ்வளோ நடந்தும் ஏன் வந்து அங்கே இருக்கீங்கன்னு திமுகவுக்கு சொல்கிறார் அவர். ஸோ 2 லெஃப்ட்டு விசிகாவை இந்த பக்கம் இழுக்க பார்க்குறாங்க. அது அவங்க எனக்கு தெரிஞ்சு திமுகவை விட்டு வரமாட்டார்கள். பசைபோல் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுகவிடம் இடதுசாரிகளும் விசிகாவும். காங்கிரஸை பற்றி சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனோட தான் திமுக வேணும். 2 இடதுசாரிகளும் விசிகாவும் திமுகவிடம் பசைபோல் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுன்னா அவங்களுடைய பசை மேலும் இருக்கும். அதனால் அவங்க விஜய் கிட்ட வருவாங்கன்னு எனக்கு தோணலை.
மும்முனை போட்டி வந்ததுன்னா அது எந்த பக்கம் போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவார் அப்படிலாம் நான் நம்பலை. ஆனால் விஜய் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை உடைப்பார். அது எந்த பக்கம் போகுது, திமுகவினர் பகல் கனவு காண்கிறார்கள், அது திமுகவுக்கு தான் லாபம்னு சொல்ல முடியாது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையும் திமுக ஜெயிக்கும்னு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் பகல் கனவு காண்கிறார்கள். ஏடிஎம்கே ஒன்றுபட்ட ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஏசி சண்முகம், கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்டிஏவுக்கு எதிரான அலையன்ஸ் வாக்குகள் உடையிறதால என்டிஏவும் ஜெயிக்கலாம், இல்லை யாருக்கும் மெஜாரிட்டி வராமலும் போகலாம். ஒன்று என்டிஏ ஜெயிக்கும், இல்லைனா யாருக்கும் மெஜாரிட்டி வராமல் வந்து நிற்கும். 200 சீட்டு திமுகன்றதெல்லாம் பகல் கனவு, ஒருபோதும் அது நிறைவேறாது என்பது இப்போ நடக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்தாலே நமக்கு தெரிகிறது. ஓகே சார். சார் ஆனால் ஆதவ் அர்ஜுன் ஸ்பீச்சில் இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. பிஜேபியோட சேரும் போது அந்த 15% ஓட்டுன்றது கண்டிப்பாக போயிடும், யார் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும், யார் இங்கே பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அது வந்து ஒன்ஸ் அகெயின் ஏடிஎம்கேக்கு அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்குறாங்களா? மெசேஜ் தெளிவாக இருக்குங்க. ஏடிஎம்கே எங்கள் பக்கம் வாங்கன்றாங்க அவங்க. அது தெளிவாக இருக்குது. அவன் வரமாட்டான், அவங்க அமித்ஷா அவங்க பிஜேபியை மீறி அவங்களால வர முடியாது. வாய்ப்பு, அதாவது கிவன் அ சாய்ஸ், அவங்க பிஜேபியோட போக மாட்டாங்க, விஜயோட தான் வருவாங்க. ஆனால் சாய்ஸ் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா இவங்க நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களால தப்பிச்சு வர முடியாது. ஓகே சார். இன்னொரு விஷயம், சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா தலைமையிலான திமுக முதல்ல ஜெயிக்கும் போது அன்றைக்கி அவங்ககிட்ட கட்டமைப்புன்ற ஒன்று கிடையவே கிடையாது. வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். ஆனால் அன்னைக்கு எதிர்த்து நின்ன காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுமே ஜாம்பவான்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேணாம், நம்மக்கிட்ட இருக்க நம்மக்கிட்ட நினைத்ததை விட பெரிய அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது டிவிகேயோட கட்டமைப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? கட்டமைப்பெல்லாம் பெரிய அளவில் இல்லை. அவங்க ஜெயிக்கிறது, அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுன்றதுலாம் கடினமானது. அதுவும் அவங்கக்கிட்ட அரசு எந்திரம் இருக்குது, கூட்டணி கட்சிகள் இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு அவங்கள தோற்கடிக்கிறதுன்றதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. கடுமையான போட்டி இருக்கும். இப்போ இவங்க உடைக்கிற ஓட்டால் அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்கா டிஎம்கேக்காவன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். இன்னும் 1 இயர் இருக்குது. இந்த 1 இயருக்குள்ளே எப்படி இவர் சஸ்டெயின் பண்ணுவாரான்றதும். திரும்பவும் சொல்கிறேன், விஜய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே திமுக இவ்வளோ தடை போடுது. அவர் ஆரம்பித்தார்னா இவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியல. ஏன்னா அரசுக்கு எதிரான உணர்வு மிகப்பெரிய அளவில் இருக்குது தமிழ்நாட்டில். அதை அறுவடை பண்ண தான் ஆள் இல்லை. அதை அண்ணா திமுகவோ பிஜேபியோ அறுவடை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பெரிய அளவில் பண்ணுறது கஷ்டம் எலெக்ஷனுக்கு முன்னால். ஏன்னா அவங்களுக்கு பேகேஜ் இருக்குது. விஜய்க்கு எந்த பேகேஜும் கிடையாது. அதனால தான் திமுக விஜயை பார்த்து பயப்படுது. அவர் சொல்கிறார்ல, என்னை மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. உண்மைதான். அது மக்களை சந்திக்க எங்கே விட்டாங்க அவங்கள? இவ்வளோ தடைகளை ஏன் ஏற்படுத்தணும்? இன்றைக்கும் அவர் ஆரம்பிக்கவே இல்லை. அவர் தன்னோட அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஏன் இவ்வளோ பயம் உங்களுக்கு? ஓகேங்க சார். சார், ஒரு பக்கம் போராட்டங்கள், அதுக்கப்புறம் ஊழியர்களோட பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனைன்னு எல்லாத்தையுமே வச்சாலும், இன்னொரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தாலும் ஆதவ் அர்ஜுன் சொல்கிறாரு, வேல்முருகனுக்கு சட்டசபையில் பேச ஸ்பேஸே கொடுக்கறது இல்லை, மீறி பேசினா அவரையே இது பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், எம்எல்ஏஸ் இவங்களெல்லாம் நகர்த்தி வைக்கிறாரு. அவர் வந்து ஓகே டெப்டி சிஎம்ன்றதுனால அங்கே போய் உட்காரலாம், ஆனால் குடும்பத்தோடு போகிறது, மகனுக்கும் மகனுடைய நண்பர்களுக்கும் கூட ஸ்பேஸ் கொடுத்து அரசு ஊழியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் தள்ளி வச்சு இந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது, இந்த அளவுக்கு மன்னராட்சி அழுத்தமாக நடக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அட்ரஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கரெக்டாக இஷ்யூ எடுக்கிறாங்க. மன்னராட்சிக்கான ஆதாரங்களை மக்கள் மன்றத்தில் வைக்கிறார்கள். இது மன்னராட்சி தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் தான் இது எல்லாமே. உதயநிதி ஸ்டாலின் போனார், ஓகே, அவருடைய மகனுடைய நண்பர்களையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நகர்த்திட்டு உட்கார வைக்கிறாங்கன்னா அதை வெளிப்படையாக செய்கிறாங்க. எல்லா கேமராவும் பார்க்குது. ஏற்கனவே அந்த விமர்சனம் இருக்குன்னா அதை பற்றி கவலையே இல்லாமல் பண்ணுறாங்க. மன்னராட்சி என்பதை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் திமுகவோட மிகப்பெரிய பலமே. அதை எவனுமே கேள்வி கேட்கறது கிடையாது. மீடியா கேட்கறது இல்லை, எதிர்கட்சிகள் கேட்கறது இல்லை. அதை ஒருத்தர் கேள்வி கேட்குறார், மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷப்படுங்க. சார், இப்போ அவங்க கொண்டு வந்த தீர்மானங்கள், அதாவது இந்த விழாவில் வந்து முக்கியமான தீர்மானங்கள் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம் சார். குறிப்பாக வந்து முழுக்க இந்த பொதுக்குழு மீட்டிங்லேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இன்னொன்று வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள். ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து விமென்ஸ் வரைக்குமே பெரிய பிரச்சனை நடக்குது, யாருமே பாதுகாப்பாக இல்லை அப்படின்ற விஷயத்த முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டாக ஃபோக்கஸ்டாக அடிக்கிறாங்க. அந்த தீர்மானங்கள் எல்லாம் சரியான தீர்மானங்கள் தான். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பெண்கள் பாதுகாப்புன்னும் போது பெண்கள் வாக்குகளை குறி வைக்கிறாங்க.
விஜய்க்கு பெண்கள் கிட்ட மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது. ஆகவே தன்னுடைய வாக்கு வங்கியை குறிவைத்துத்தான் இந்த தீர்மானங்களை விஜய் உருவாக்கி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஓகேங்க சார். சார் அவங்க அதுக்கு சொல்யூஷனாக நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. தனி சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவைன்றாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி குழு போடணும். அந்த குழுவில் வந்து ரிட்டையர்டு விமன் ஜட்ஜஸ் இருக்கணும். அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற சட்டங்களே போதும். அதுக்கு அவங்களுக்கு புரிதல் இல்லை. அந்த 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 ரெசல்யூஷன்லாம் பெரிய அளவில் முக்கியத்துவம் உள்ளவையாக நான் பார்க்கவில்லை. நாங்கள் சட்டம் ஒழுங்கை சீரியஸாக பார்க்குறோம், பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோன்றாங்க. அது கரெக்டு. அவங்க முன்வைக்கிற தீர்வுகள் வந்து என்னை பொறுத்தவரை அபத்தமானவை. ஏற்கனவே சிஸ்டம்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. பெண்களுக்காக ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் போய் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இன்வெஸ்டிகேஷன்ஸும் கரெக்டாக தான் இருக்குது. செயல்படுவதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு போதிய சுதந்திரமும் அரசியல் தலையீடு இல்லாமலே இருந்தாலே நிலைமையை சமாளிக்க முடியும். அந்த விதத்தில் அவங்க கொடுத்துருக்க அந்த தீர்வுகள் என்பவை பாமரத்தனமானவை என்று தான் நான் பார்க்கிறேன். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வேணும் அப்படின்றாங்க. அது வழக்கமாக கேட்கறது. கூட்டாட்சி தத்துவத்தின்படி மாநிலங்களுக்கான அதிகாரங்களை கேட்குறாங்க. மீனவர்களுக்கு போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும். அது மக்கள் பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்திருக்காரு. அந்த மீனவர் பிரச்சனையில் தான் ஐ திங்க் அடுத்த மாதம் கடலூர்லேயே எங்கே போய் அவர் பேசுகிறதா இருக்குது. அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்களோ என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு முறையும் அவருக்கு அனுமதி கொடுக்க மறுக்கும்போது பந்து அடிக்க மேலே எழும்போம். அடிப்படை விஷயம் ஒன்று தாங்க. விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது, நடுங்குகிறது. அதனால் அவரை மக்கள் மன்றத்துக்கு போக விடாமல் அரசு பலத்தை வச்சு தடுக்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் ஒருத்தரை தடுத்துட முடியாது. இப்படி தான் எம்ஜிஆர் கிட்ட தோத்தீங்க, இப்படி தான் ஜெயலலிதா கிட்ட தோத்தீங்க. போக பார்த்தா விஜய் கிட்டையும் கூட நீங்கள் தோப்பீங்க. தெரியல நீங்கள் தோற்பீர்களா வெற்றி பெறுவீர்களான்னு. ஆனால் விஜய் மக்களை இன்னமும் சந்திக்க ஆரம்பிக்கவில்லை. அவர் தன்னுடைய அரசியலை இன்னமும் ஆரம்பிக்கவில்லை. அவர் தன்னுடைய அரசியலை முழு அளவில் ஆரம்பிக்கும் பொழுது திமுக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்கள் ஒவ்வொரு சாமானியனையும் தமிழ்நாட்டில் பாதிக்க தொடங்கி இருக்குது. இதை எதிர்கட்சிகளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. மீடியா திமுகவோட 100% கட்டுப்பாட்டில் கொத்தடிமையாக இருக்குது. அப்போ புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது அவங்க பக்கம் கவனம் திரும்பும். அதுதான் இன்றைக்கி விஜய்க்கு நடக்குது. ஓகே சார், லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார், அதாவது தமிழக அரசியலில் தேர்தல் காலம்ன்றது ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்றது காலங்காலமாக இருந்துட்டு வருது. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்த அந்த 6 மந்த்ஸில் நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலோட பை எலெக்ஷன்லேருந்தே வந்து தேர்தல் களம்ன்றது ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே தான். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறத ஏடிஎம்கே எப்படி பார்ப்பாங்க சார்? ஏடிஎம்கே எரிச்சல் அடையும், கடும் கோபத்திற்கு உள்ளாகும். திமுகவை விட அதிமுக தான் கடும் கோபத்துக்கு உள்ளாகும். அதிமுக பிஜேபி கிட்ட சரண்டர்ட் ஆகிடுச்சு. அடிமைகளுக்கு கோபம் கொள்வதற்கு எந்த உரிமையும் இல்லை. களம் வந்து திமுகவுக்கும் தாவேக்காக்கும் உருவாகும் என்றெல்லாம் நான் நம்பலை. நான் அதையும் சொல்லிடுறேன். விஜய் வந்து ஒரு பெரிய டிஸ்ரப்டராக இருப்பார், அவர் விக்டராக இருப்பார்னு எனக்கு தோணலை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை டே 1லேருந்து உங்களுக்கு விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர், ஹி கேனாட் பி அ விக்டர். இப்போ இருக்கிறத பார்க்கும்போது விஜய் மே பி அ மேசிவ் டிஸ்ரப்டர், பட் ஸ்டில் ஹி கேனாட் பி அ விக்டர். களம் மும்முனை போட்டியாக உருவெடுக்கும். இவர் எல்லார் ஓட்டியும் உடைப்பார். நிச்சயமாக வந்து இதில் ஸ்டேக்ஸ் வந்து திமுக தான் அதிகம். இன்னொரு தடவை அதிமுக தோத்தா ஒன்றும் பெருசு கிடையாது. அதிமுக இனிமேல் இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்க தான் அரசியல். திமுக அப்படி கிடையாது. அதிகாரம் கையில் இருக்குது. திமுக ஜெயிச்சா மட்டும் பத்தாதுங்க. திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும். அதிமுக ஜெயித்தாலும் தோத்தாலும் கம்ஃபர்டபுளாக ஜெயித்தாலும் பெருசாக ஒன்றும் கிடையாது. கட்சியை பிஜேபி கிட்ட அடகு வச்சாச்சு, மொத்தமாக மார்ட்கேஜ் பண்ணியாச்சு. பாத்தியதை திமுக தான். விஜயால் வரக்கூடிய பாதிப்பு திமுக தான். மும்முனை போட்டியில் திமுக ஜெயிச்சா கூட சத்தியமாக 118 சீட்டு சிம்பிள் சீட்லாம் திமுகவால் ஜெயிக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போ ஒரு தொங்கு சட்டமன்றம் வருதுன்னா மோடி கவர்மெண்ட் அடுத்த 4 வருஷம் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். கம்ஃபர்டபுளாக இவங்களால் ஆள முடியாது. அப்போ கூட்டணி அரசை நோக்கி இவங்க போகணும். இந்த 2 பேரும் நான் அதிகாரத்தில் பங்குன்றாங்க. என்டிஏ அரசுனாலும் கூட்டணி பங்கு, விஜயும் கூட்டணியில் பங்கு. திமுக மட்டும் நான் மட்டும்தான் ஆள் வந்தில்லை. திமுகவும் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் தேர்தலுக்கு முன்னால் வரும். ஓகே சார், ஆதவ் அர்ஜுனோட ஸ்பீச் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இன்றைக்கி நடந்த விழாவிலே பார்த்தீங்கன்னா அவரோட உரை வந்து ரொம்ப பெருசு, நிறையா விஷயம் பதிவு பண்ணார். அதில் நிறையா விஷயம் நீங்கள் எடுத்து பேசுனீங்க. ஆல்ரெடி நம்ம பேசின கான்வர்சேஷனில் அதுக்கு குறிப்பாக அவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. திமுக அண்ணாமலையை செட் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. ஒவ்வொரு பிரச்சனையுமே திமுகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தசை திருப்புறதே அண்ணாமலை தான் அப்படி. அது என்னுடைய கருத்து. நான் அதை ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே இந்த கருத்தை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அந்த கருத்தில் நான் திமுகவை காப்பாற்றுறதே அண்ணாமலை தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதை நான் வந்து இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாவும் சொல்லியிருக்காரு. என்னை பார்த்து ஆதவ அர்ஜுனா காப்பி அடிச்சாரான்னு நீங்கள் கேட்காதீங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் ரொம்ப சாமானியமானவன். வாய்ப்பு எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது.
இது உண்மை, ஊரறிஞ்ச உண்மை. இது அரசியல்வாதிகளுக்கு இது நன்றாக தெரியும். சார் நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணீங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.